இங்கே ஒரு 7 செத்தா அது ட்ராஜடி இல்லை, வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நியூஸில் 100 பேர் பலின்னு பார்த்து ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுறோம், அப்புறம் அடுத்த ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறோம். ஹியூமனிட்டிக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே இல்லை. வாரை பற்றி எல்லாரும் ரொமான்டிக்காக பேசுவாங்க. பேட்ரியாட்டிசம், சாக்ரிஃபைஸ், நேஷன், ப்ரைடுன்னு புல்ஷிட். பொலிட்டிஷியன்ஸ்க்கு வார்னா ஸ்ட்ராட்டஜி, ஆர்மிக்கு வார்னா டியூட்டி, மீடியாவுக்கு வார்னா ஹெட்லைன்ஸ். ஆனால் ஒரு தாய்க்கு வார்னா தன் பையன் பாடி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஹியூமனிட்டி பற்றி பேசுகிற வேர்ல்டே இல்லை இது. லாங்குவேஜ் ப்ராப்ளம், கேஸ்ட் ப்ராப்ளம், எத்னிசிட்டி ப்ராப்ளம், பவர் ப்ராப்ளம், எதில் தான் பிரச்சனை இல்லை. இங்கே மொழிக்கான உரிமையை தான் கேட்டாங்க, ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு புல்லட்ஸ் கிடச்சிது. உன் பேரை பார்ப்பாங்க, நீ எந்த ஊருன்னு கேட்பாங்க, அப்புறம் நீ டேஞ்சராக இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. ரைட்ஸை கேட்டால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்ட், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொன்னால் செப்பரேட்டிஸ்ட் ஆக்ட், பயத்தை காட்டினா டெரரிஸ்ட் ஆக்ட். ஒரு கம்யூனிட்டியை டிகேட்ஸாக கார்னர் பண்ணுனா ஒரு நாள் கோபம் வன்முறையாக மாறும். எவ்ரி வார் ஸ்டார்ட்ஸ் வித் ஓல்ட் men டாக்கிங் அண்ட் ends with young men dying. ஹியூமனிட்டியை சேவ் பண்ண முடியாது நீங்கள்லாம் பேட்ரியாட்டிசம் பற்றி பேசவே கூடாது. கடல் ஒரு வித்தியாசமான நினைவகம். மக்கள் மறந்ததை அது மறக்காது. காலம் கடந்தாலும் சில கதைகள் அந்த ஆழத்தில் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. கரையை தொட்டு செல்லும் ஒரு அலையும் யாரோ ஒருவர் நினைவுகளை சுமந்து வருகிறது. நாம் பார்க்கறது எல்லாம் மணலும் நீரும் தான், ஆனால் இதற்குள் புதைந்து இருப்பது 1000 கதைகள். சில கதைகள் சொல்லப்பட்டு மறக்கப்பட்டன, சில பாதுகாக்கப்பட்டன. ஆனால் சில கதைகள் மட்டும் யாராவது ஒருவரால் கண்டறிய காத்திருக்கிறது. இந்த கரைக்கு நான் பலமுறை வந்திருக்கேன், ஆனாலும் அந்த நாள் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. நான் ஒரு பதிவு செய்ய வந்தேன், ஆனால் ஒரு கதை என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. எனக்கு பீச்சில் கிடச்ச அந்த கேசட்டை
இத கேட்கிறவங்களுக்கு வணக்கம். இந்த அலைகளோட அமைதிக்கு நடுவுல காத்தோட கைப்பிடிச்சு போற போக்குல என் குரலை கேட்டு நீ தனிமையை தேடி வந்திருக்கலாம். இன்று 2005 நவம்பர் 11. நினைவுகள் எல்லாமே ஒளி மாதிரின்னு சொல்லுவாங்க. கேட்கும் போதுதான் உயிர் வருமா? ஒருவேளை இதையும் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நினைச்சேன். நான் மீரா. தினமும் இங்கதான் வருவேன். சொல்ல போனா இங்கதான் இருப்பேன். எனக்குன்னு இருந்த குட்டி குருவி கூட அங்க செதஞ்சிருச்சு. அதுல இருந்து தப்பிச்சுதான் நான் இங்க இருக்கேன். ஆனா இப்போ எனக்கு இந்த கடல் தான் எல்லாமே. என் குடும்பமா, என் காதலா, ஏன் எல்லா உறவுமா எனக்கு இந்த கடல் தான் இருக்கு. இப்ப கூட இது உன் கையில கிடைச்சதை விட இத நீ பொறுமையா கேட்கிறனா நீயும் என்ன மாதிரிதான் இல்ல. வாழ்க்கையில வெளிச்சத்துக்காக, அழகான நினைவுகளுக்காக யாராவது நம்ம பேசுறத கேட்பாங்கன்னு காத்திருக்க போல. நான் பேசுறது வெறும் காத்துல இல்ல, ஒருவேளை அங்க கதை மாறி இருக்கலாம், இல்ல நீயே கூட இதுக்கு பதிலா இருக்கலாம். அதை கேட்டதுலேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கோமேன்னு ஒரு பக்கம் தோணிட்டே இருந்துச்சு. மீரா, நீ தனியாக இல்லை. உனக்கு நான் இதை கேட்குறவங்களுக்கு வணக்கம். நீ சொன்னது சரிதான். நம்ம பேசுகிறத கடல் கேட்கும். நான் உன் குரலை கேட்டேன். அவங்கக்கிட்ட பேசணும் போலே இருந்துச்சு. அவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் சில நேரம் நம்ம முன்னாடி போகிறது இல்லை, பின்னாடி விட்டுட்டு வந்தது நம்மளை தேட வைக்கும்.
நேரில் பார்க்காத ஒருத்தங்களுக்காக நான் இது எல்லாமே கேட்டேன். யூ லவ்ட் ஹர் த மோஸ்ட், sounded happiest, someone trying to heal. தனிமை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுது. சில இடத்துல நீங்கள் பேசாமல் வெறும் மூச்சு விட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த அமைதியில் கூட ரொம்ப வலி இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் நான் இங்கே தான் கிடைச்சேன்னு சொன்னாங்க. இதுவும் எனக்கு இங்கே தான் கிடைச்சிது. சில பேரோட குரல்லாம் மறுபடியும் தொலைஞ்சிடக்கூடாது. உங்க பேர் என்ன? ஈரா. ஆனால் அந்த அமைதியில் கூட ரொம்ப வலி இருந்துச்சு. தனிமை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுது. எங்கள் அம்மாவுக்கும் நான் இங்கே தான் கிடைச்சேன்னு சொன்னாங்க. அதிலிருந்து தப்பிச்சுதான் நான் இங்க இருக்கேன். கடல் பெயர்களை நினைவில் வைக்காது, ஆனால் அது கதைகளை தாங்கிக் கொள்கிறது.